அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கபலீகரம் செய்வதே பாஜகவின் ஒற்றை இலக்கு என்றும் அதற்காக 2026 தேர்தலை பயன்படுத்துவதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். மதுரையில் திமுகவை விமர்சித்து பேசியிருந்த அமித்ஷாவிற்கு பதிலடி கொடுத்து RS பாரதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என கடந்த ஆண்டு கேட்ட அமித்ஷா தற்பொழுது தமிழர்கள் என மதுரையில் வந்து கபட வேடம் தரித்துள்ளதாக அவர் சாடியுள்ளார். தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அமித்ஷா காட்டும் அக்கறை என்பது பசுந்தோல் போர்த்திய புலியை போன்றது என காட்டமாக விமர்சித்துள்ளார். 2 ஆண்டுகளாக மணிப்பூர் கலவரத்தை அடக்க முடியாத பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மணிப்பூராக மாற்றி விடுவார்கள் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். அதிமுக என்னும் கட்சியை மிரட்டியே விழுங்கிக் கொண்டிருக்கும் அமித்ஷா திமுக ஆட்சி மீது அவதூறு பொய் மூட்டைகளை அவிழ்த்து உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை உட்பட பாஜக வேட்பாளர்கள் மோடியின் பெயரை கூட போடாமல் பிரச்சாரம் செய்ததை சுட்டிக்காட்டியுள்ள RS பாரதி பாஜக மீதான மக்களின் வெறுப்பு அடங்கவில்லை என்பதைதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவும் காட்டியதாக தெரிவித்துள்ளார். அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கபலீகரம் செய்து அந்த இடத்திற்கு பாஜக வரவேண்டும் என்பதே அவர்களின் ஒற்றை இலக்கு என்றும் அதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்துவதாகவும் RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷா தொடங்கியுள்ள இந்த பரப்புரை திமுகவுக்கு வசதியானதுதான் என்றும் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டுவிட்டதால் திமுகவை வெற்றி பெற வைக்கும் பணியை அமித்ஷா கையில் எடுத்துவிட்டதாகவும் அவர் கிண்டலாக தெரிவித்துள்ளார். எப்போது பிரிவார்கள், எப்போது இணைவார்கள் என்கிற குழப்பத்தில் பாஜக, அதிமுக தொண்டர்கள் உள்ளதால் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என RS பாரதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற திமுக கூட்டணி 2026 தேர்தலில் மட்டுமல்ல, அதன் பிறகு வரும் தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.